உண்மையிலேயே இவர்கள் சொல்வது போல நாம் சிறுபான்மையினரா? சிறுபான்மையினர் என்றால் எப்படி, எதை வைத்து சிறுபான்மை? உலகெங்கிலும் வரலாற்றிலே என் உடன் பிறந்தார்களே, உலகெங்கிலும் வரலாற்றிலே ஒவ்வொரு இனத்தையும் மொழி இன அடிப்படையில் தான் வகுக்கிறார்கள். அப்படித்தான் எந்த நாட்டிலும் எந்த இன வரலாற்றிலும் மதத்தின் அடிப்படையில் மனிதர்களை பகுத்து வகுத்து பார்த்தது இல்லை. ஐரோப்பிய நாடு முழுதும் கிறிஸ்தவர்கள் தான். பிறகு எதற்காக அத்தனை நாடுகள்? எதற்கு பிரான்ஸ், எதற்கு சுவிஸ், எதற்கு டென்மார்க், எதற்கு ஜெர்மனி, எதற்கு நார்வே? ஏன்? மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள். ஐ ஆம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ். மொழி வழிதான் தேசிய இனங்கள் நிலங்கள். இங்கிலாந்திலே இருந்தவன் தானே அயர்லாந்துக்காரன். எதற்காக? ரெண்டு பேரும் கிறிஸ்தவன் தான். எதற்காக பிரிந்தான்? நீ இங்கிலீஷ், நான் ஐரிஷ். ஒரே நூல், வேத நூல், பைபிள். இறைமகன் இயேசு ஏற்றுக்கொண்டவன் தானே. பிறகு எதற்காக நாடு? எதற்காக இன்னைக்கு ஸ்காட்லாந்து தனிநாடு கேட்கிறான்? நீ இங்கிலீஷ், நான் ஸ்காட்லாந்து. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்ததை ஏன்? மார்க்கம், இஸ்லாம், அதற்கு தனி நாடு. அதுவும் கூட முகமது அலி ஜின்னா கேட்டிருக்க மாட்டார். நாட்டு விடுதலைக்காக எல்லோரும் இணைந்து போராடி கொண்டிருக்கிற போது, மதம், சாதி, மொழி பாகுபாடின்றி இந்தியர்கள் என்று போராடி கொண்டிருக்கும் போது, பொது மேடையிலே ஒரு முறைக்கு இருமுறை காந்தியடிகள் அவர்கள் ஜின்னா அவர்களை பார்த்து, இந்த நம்மோடு சிறுபான்மை மக்களின் தலைவர் ஜின்னாவும் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். அந்த இடத்தில் நாம் எந்த பாகுபாடும் இல்லாது போராடி கொண்டிருக்கிறோம், இவன் 2 முறை நம்மை சிறுபான்மை மக்களின் தலைவர் என்று சொல்லிவிட்டாரே என்று அன்னைக்குத்தான் ஜின்னா சிந்திக்க தொடங்கினார். வெள்ளைக்காரன் ஆட்சி, அந்நியன் ஆட்சியில் இருக்கும் போதே இங்கே மத கலவரம், இந்து இஸ்லாம். அடுத்தவன் ஆட்சியிலேயே நம்மை அடிக்கிறான். அப்ப இவரிடத்திலே அதிகாரம் போனால் நம் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வது கடினம் என்ற முடிவெடுத்த செப்பரேட் பாகிஸ்தான் என்ற முடிவில் உறுதியாக இருந்தால் முகமது அலி ஜின்னா 46 அடைய வேண்டிய விடுதலை ஜின்னாவால் தான் ஓராண்டு தாமதமாச்சு. யார் போய் பேச போனாலும் மவுண்ட் பேட்டன் ஜின்னாவை சமாதானப்படுத்தி, ஜின்னாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு வா, ஜின்னாவை சரி பண்ணிட்டு வா, அவர் தனி பாகிஸ்தான், அதை தவிர வேற தீர்வில்லை என்று உறுதியாக இருந்ததால் ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் விடுதலை அடைந்து போனது.